காத்தால பண்டிகைக்கு எழுந்தா பெப்சோடென்ட்டுக்கு அடுத்தபடியா எனக்கு புத்துணர்ச்சி தரது இந்த மங்கள இசை தான். காத்தால 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கிற நல்ல ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸை பார்த்துட்டே பண்டிகை கொண்டாடுறதுல இவங்களுக்கு என்ன மகிழ்ச்சி குறைஞ்சிட போறதுன்னு எனக்கு புரியல. எங்க வீட்டுக்கு வந்தாங்களாம், குழந்தைகள்லாம் வந்து கொஞ்சம் நீரம் கொஞ்சம் வேண்டும் அப்படின்னு பாடினாங்களாம். வீட்டுக்கு வந்து சரியா பார்க்கல, பாட்டு என்னமோ நடக்கிறது, ஆனா நான் தாங்க பாடுறேன். டேய் கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா அப்படின்னு. தொலைக்காட்சி நம்ம குடும்பத்திலேயே இது ஒரு அங்கமாயிடுச்சுங்க. இந்த தொலைக்காட்சி நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கமாகி கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேல ஆயிடுது. இப்போ வந்து பண்டிகையை கொண்டாடுறதுல மகிழ்ச்சி குறைஞ்சது தொலைக்காட்சியால அப்படின்னா, பாவம் ஷர்மிளா 20 வருஷமா எந்த பண்டிகையும் மகிழ்ச்சிகரமாவே கொண்டாடல போல இருக்கு. அவங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, தொலைக்காட்சியின் வருகைக்கு பிறகு பூஜை செய்வது குறைஞ்சிடுதான், கோயிலுக்கு போறது குறைஞ்சிடுதான். கோவிலுக்கு செல்லும் பழக்கம் நம்மிடையே குறைந்திருந்தால் இன்று அமெரிக்கா போன்ற நாடுகளின் மூலை முடுக்குகளில் எல்லாம் கோவில்கள் தோன்றி இருக்கவே முடியாது. நாம எவ்வளவு நேரம் கடவுள் படத்து முன்னாடி உட்கார்ந்து கடவுள் படத்தை பார்க்கிறோங்கிறது பக்தி இல்லைங்க. நாம் செய்யும் நல்ல செயல்கள் மூலம் கடவுள் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. சித்தி, மாமா, அத்தை இப்படி உறவினர்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுற பண்டிகைகள்லாம் குறைஞ்சு போயிடுதுங்கிறது ஒரு ஆதங்கம். அதுல உண்மையும் இருக்கு. ஆனா காலையில எல்லா உறவினர்களோடையும் சேர்ந்து ஆரம்பிக்கிற பண்டிகை எத்தனை சந்தோஷமாவே முடிஞ்சிருக்கு. சாயங்காலம் இன்னைக்கு யாரு சமைக்கிறதுங்கிறதுல ஆரம்பிச்சு, அவ புடவை வசதியா என் புடவை வசதியால, இல்லைன்னா குழந்தைகளோட சண்டை பெரியவங்களோட சண்டையா முடியறது, இப்படி பல விதத்துல காலையில சந்தோஷத்தோடு தொடங்குற எத்தனையோ பண்டிகைகள் உறவினர்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாகவே சச்சரவில் முடிந்திருக்கிறது. இதை விட நான், என் குடும்பம், என் தொலைக்காட்சி அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டாடப்படுற பண்டிகைகள்ல மன அமைதியும் சந்தோஷமும் இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறது. இப்போ நம்மள மாதிரி ஆக்டிவா இருக்கிற பீப்புளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு என்னோட தாத்தா கடந்த 10 வருடங்களாக அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவரை பொறுத்தவரை ஹாலில் நடக்கும் பண்டிகை கொண்டாட்டத்தை கூட அவரால் பார்த்து ரசிக்க முடியாது. ஆனால் எங்கோ நடக்கும் வைகுண்ட ஏகாதசியின் சொர்க்கவாசல் திறப்பதையும், சிவராத்திரியின் 4 கால பூஜைகளையும், திருப்பதி பிரம்மோற்சவத்தையும், சபரிமலையின் மகர ஜோதியையும் அவர் கண்டு கழிப்பதே இந்த தொலைக்காட்சியில் தான். அவரை பொறுத்த வரைக்கும் பண்டிகையின் உணர்வு அவருக்கு கொடுக்கறதே தொலைக்காட்சி தான். இறுதியாக ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. We can separate an Indian from India, but not India from an Indian. நம்ம எல்லாரும் உலகத்தோட பல்வேறு மூலைகள்ல சிதறி கிடந்தாலும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியாவை சந்தோஷமாக சௌரியமாக வைத்துக் கொள்ளும் ஒரு அற்புதமான சாதனம் தான் இந்த தொலைக்காட்சி. தயவு செய்து அதால பண்டிகையோட சந்தோஷம் குறையறதுன்னு அதனால அபாண்டமா பழி சுமத்தாதீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றியோட விடைபெறுகிறேன். வணக்கம்.